திமுக தலைவர் கருணாநிதியை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் திடீரென நேரில் சந்தித்து பேசினார். சென்னை கோபாலபுரத்திற்கு ஞாயிறன்று காலை வந்த தேமுதிக தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான விஜயகாந்த் திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்தார். விஜயகாந்துடன் சுதீஷ், பார்த்தசாரதி எம்எல்ஏ உள்ளிட்டோரும் வந்திருந்தனர். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக இச்சந்திப்பு நடந்ததாக கூறப்பட்டாலும் இச்சந்திப்பு வரும் சட்டசபை தேர்தலுக்கான முன்னோட்டமாக கருதப்படுகிறது. தொடர்ந்து அனைத்து எதிர்க்கட்சித் தலைவர்களையும் விஜயகாந்த் சந்திக்கிறார். நேபாளத்தில் சிக்கி தவித்த 540 இந்தியர்களை இந்திய விமானப்படை மீட்டது. நேபாளத்தில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் அந்நாட்டு சுற்றுலா சென்ற இந்தியர்கள் பலர் சிக்கி தவித்தனர். அவர்களை மீட்க மத்திய அரசு துரித நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன்படி முதற்கட்டமாக நேபாளத்தில் சிக்கி தவித்த 540 பேரை இந்திய விமானப்படை மீட்டு இந்தியா அழைத்து வந்தது. மேலும் மீட்பு பணிக்காக 10 விமானங்கள் இயக்கப்பட்டு உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நேபாளத்திற்கான விமான சேவையை ஏர் இந்தியா நிறுவனம் ஞாயிறன்று மீண்டும் துவக்கியுள்ளது. நேபாள சுற்றுலா சென்றோரின் நிலை தெரியாமல் உறவினர்கள் கவலை அடைந்துள்ளனர். திருச்சியில் இருந்து கடந்த 21ஆம் தேதி 30 பேர் ஆன்மீக சுற்றுலா சென்றனர். நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஆன்மீக சுற்றுலா சென்றவர்களுடன் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் உறவினர்கள் கவலை அடைந்துள்ளனர். 2 நாள் முன்னாடி வரைக்கும் கான்டாக்ட் இருந்துச்சு. இப்போ இந்த 2 நாள் இவங்க முக்திநாத் போறது, இன்னைக்கு முக்திநாத் போறது. பட் இன்னைக்கு காலை நிலநடுக்கத்துக்கு அப்புறம் எந்த கான்டாக்டும் இல்ல. யூஸ்வலா முக்திநாத் போனாங்க அப்படின்னா எந்த நெட்வொர்க்குமே கிடைக்காது. பார்டர் தாண்டதுக்கு அப்புறம் எந்த நெட்வொர்க்குமே கிடைக்காது. ஸோ நாங்களும் அவங்க பதிலாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவங்க உறவினர் இந்த எத்துக்குவாய்க்கு அப்புறம் உறவினர்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, என்ன நடந்துச்சு, என்ன ஒண்ணுமே கான்டாக்ட் வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி. எங்களுக்குமே எந்த கான்டாக்டும் வரல. நேபாளத்தில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணியில் இந்திய மீட்புக் குழு ஈடுபட்டுள்ளது. தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹிண்டன் விமான நிலையத்தில் இருந்து சூப்பர் ஹெர்குலிஸ் விமானத்தில் மீட்புக் குழுவினர் நேபாளம் சென்றுள்ளனர். இக்குழுவில் 450 பேர் இடம்பெற்றுள்ளனர். மேலும் அமெரிக்காவில் இருந்து வாங்கப்பட்ட போர் விமானங்கள் ஒரே நேரத்தில் அதிகமான நிவாரணப் பொருட்களையும் வீரர்களையும் ஏற்றிக்கொண்டு நேபாளம் சென்றுள்ளது. இந்தியாவில் நில அதிர்வால் உயிரிழந்தோருக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. சனிக்கிழமையன்று இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் நிலநடுக்கம் மற்றும் நில அதிர்வு உணரப்பட்டது. இதனால் 50க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். உத்தரப்பிரதேசம், பீகார், சிக்கிம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நில அதிர்வால் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் மத்திய அரசு சார்பில் நிவாரணம் வழங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மன் கி பாத் எனும் பெயரில் பிரதமர் நரேந்திர மோடி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியில் உரையாற்றினார். அப்போது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று மோடி உறுதியளித்தார். ஏமனில் உள்நாட்டுப் போர் நடந்தபோது அங்கிருந்த இந்தியர்களை மீட்டு வந்த மீட்பு நடவடிக்கையை உலக நாடுகள் பாராட்டுவதாக மோடி பெருமிதம் தெரிவித்தார். நேபாளத்தை தாக்கிய நிலநடுக்கத்தில் பலியானோர் எண்ணிக்கை 1832க்கு மேல் உயர்ந்துள்ளது. மேலும் 4700 பேர் படுகாயமடைந்துள்ளனர். பலி எண்ணிக்கை 2000-ஐ தாண்டும் என்று அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் பாதிப்புகளுக்கு நிவாரணத் தொகையாக பிரிட்டிஷ் அரசு சார்பில் $10 லட்சம் அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக பிரிட்டிஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலிப் ஹாமண்ட், பிரிட்டிஷ் அரசு நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை உன்னிப்பாக பார்த்து வருகிறது என்று தெரிவித்தார். செம்மர கடத்தலில் தொடர்புடையதாக கருதப்படும் நடிகை நீத்து அகர்வால் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆந்திர போலீசார் தெரிவித்துள்ளனர். செம்மர கடத்தலில் பண பரிமாற்ற பணியில் ஈடுபட்டதாக நடிகை நீத்து அகர்வாலை போலீசார் தேடி வந்தனர். ஆந்திராவில் 20 தமிழக கூலி தொழிலாளர் சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து நடிகை நீத்து அகர்வால் தலைமறைவாக இருந்தார். இந்நிலையில் அவர் ஆந்திர போலீஸ் பிடியில் சிக்கிவிட்டதாக கூறப்படுகிறது. நீத்து அகர்வால் கைதை தொடர்ந்து பல முக்கிய புள்ளிகளின் தொடர்பு குறித்த தகவல்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரை அருகே மேலூர் இளம்சிறார் சிறையில் ஏற்பட்ட மோதலில் வார்டன் படுகாயமடைந்தார். மதுரை மாவட்டம் மேலூர் இளம்சிறார் சிறையில் மதுரை கார்சேரி ஊராட்சித் தலைவர் கொலை வழக்கில் கைதான சக்கிமங்கலம் சகோதரர்கள் பிரபுதேவா, மணிகண்டன் ஆகியோருக்கும் திருப்பாலையைச் சேர்ந்த அருண் பாண்டியன் தலைமையிலான 15 பேர் கொண்ட கும்பலுக்கும் மோதல் ஏற்பட்டது. வார்டன் அறையில் பதுங்கிய சகோதரர்களை அக்கும்பல் தாக்க முயன்றபோது தடுக்க முயன்ற ஜெயில் வார்டன் சந்தானத்திற்கும் தலையில் வெட்டு விழுந்தது. பதட்டமான சூழல் உருவானதால் மேலூர் டிஎஸ்பி மங்களநாதன் தலைமையிலான போலீசார் சிறைக்குள் நுழைந்து நிலைமையை கட்டுப்படுத்தினர். கோடை மழை தொடர்வதால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் குற்றாலத்தில் ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை குளுகுளு சீசன் நிலவும். ஏப்ரல், மே மாதங்களில் கோடை காரணமாக வறண்ட நிலையே காணப்படும். இதற்கு மாறாக கோடை வெயிலில் மழை கொட்டி வருவதால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கோடை விடுமுறைக்கு சுற்றுலா வந்துள்ள பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே நேரத்தில் வெள்ளம் அதிகரிக்கும் நேரங்களில் குளிக்க தடை விதிக்கப்பட்டு வருகிறது. வந்தோம், மழை
அதிகமா இருக்கறனால வெள்ளம் ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மதுரை சித்திரை திருவிழாவின் 4ஆம் நாளில் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வர சுவாமிகளின் வீதி உலா நடந்தது. புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா செவ்வாயன்று கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் பல்வேறு வாகனங்களில் அம்மன் வீதி உலா நடந்து வருகிறது. வில்லாபுரம் பாவக்காய் மண்டகப்படியில் சுவாமி சகிதமாய் அம்மன் எழுந்தருளினார். இரவில் தெற்கு வாசல் சின்னக்கடை தெரு வழியாக தங்கப்பல்லக்கில் சித்திரை வீதிகளில் உலா வந்த அம்மனை கொட்டு மழையில் தரிசிக்க பக்தர்கள் கூட்டம் வழிநெடுகிலும் திரண்டிருந்தது. அனைவருக்கும் அருள் பாலித்த அம்மன் பின்னர் கோவிலுக்கு சென்றடைந்தார். தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 20,184 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,523 ரூபாயாக இருந்தது. 1 கிராம் வெள்ளி 38 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 36,220 ரூபாயாக இருந்தது. அடுத்த ஆண்டு காதல் திருமணம் செய்ய உள்ளதாக நடிகை பிரியாமணி தெரிவித்துள்ளார். திருச்சிக்கு வந்த நடிகை பிரியாமணி திரைத்துறையை சாராத ஒருவரை காதலித்து திருமணம் செய்ய உள்ளதாகவும் நேரம் வரும்போது பெயரை வெளியிடுவேன் என்றும் பிரியாமணி தெரிவித்தார். அடுத்த வருஷம். As of now, both. காதலன் வருண் தவானுக்கு நடிகை யாமி கௌதம் இன்ப அதிர்ச்சி அளித்துள்ளார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உட்பட பல்வேறு மொழி படங்களிலும் நடித்து வருபவர் நடிகை யாமி கௌதம். பத்லாபூர் எனும் ஹிந்தி படத்தில் தன்னுடன் நடித்த வருண் தவானுடன் யாமிக்கு காதல் ஏற்பட்டது. இருவரும் பல்வேறு இடங்களில் ஒன்றாக சுற்றித் திரிகின்றனர். இதனால் இவர்களை பற்றிய கிசுகிசு செய்திகள் அதிகளவில் உலாவர துவங்கியுள்ளன. வெள்ளியன்று தனது 28வது பிறந்த நாளை வருண் தவான் கொண்டாடிய போது யாமி கௌதம் இன்ப அதிர்ச்சி அளித்துள்ளார். இருவரும் ரகசியமாக உல்லாச பயணம் செல்வதற்கான ஏற்பாடுகளை யாமி ஏற்கனவே செய்திருந்ததுதான் வருண் தவானின் இன்ப அதிர்ச்சிக்கு காரணம். இப்போது இந்த இளம் ஜோடி மாலத்தீவுகளுக்கு பறந்து சென்றிருப்பதாக பாலிவுட் வட்டாரங்கள் கிசுகிசுகின்றன.